ஸ்டுடியோ டூர் பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா இதான் ஸ்டேர் கேஸ். இங்க வந்துட்டு நிறைய அழகா பாட்ஸ்ல வந்துட்டு கிரீன் பிளான்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். பியூட்டிஃபுல்லா வந்து ஃபிளவர்ஸ், டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இது என்னோட ஃபேவரட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி க்ரூட். இதுக்கு பொட்டு வச்சிருக்காங்க. ஸ்டுடியோ டூர் எடுக்கிறோன்னு நம்மால் வந்துட்டு மங்களகரமா விளக்கேத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. சோ கார்பே டிஎம், சீஸ் த மொமெண்ட். அல்டிமேட் ஃபேவரட். எங்க மேம் எனக்கு கொடுத்த ஜாகுவார் ஸ்டுடியோ இனாகிரேஷன் அப்போ இது கொடுத்தாங்க. இங்க நான் வந்து படிச்சு ஒரு பட்டம் வாங்கல, ஏகப்பட்ட சர்டிபிகேட்ஸ் இங்க வந்துட்டு கொஞ்சம் பந்தாக்காக தொங்க விட்டுருக்கோம். திஸ் இஸ் ஆர் சோஃபா. ஒரு ஏசியோ ஃபேனோ நாங்க வைக்கல. ஏன்னா எனக்கு என்னன்னா ஏசி ஃபேன் வச்சா நம்ம ஆளுங்க இங்க படுத்து தூங்கிடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வைக்கல. ஸ்டுடியோல வந்துட்டு எல்லாமே நாங்க வால்பேப்பர் எதுவுமே பண்ணல. இந்த வாலும் சரி, இங்க இருக்கிற வாலும் சரி, எல்லாமே டெக்ஸ்சர்ட் பெயிண்டிங் தான். நத்திங் இஸ் வால்பேப்பர். இதெல்லாம் வந்துட்டு போஹோ ஸ்டைல்ல அழகா வாஸ்துக்கு ஏத்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு டெக்கார் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாத்வே. சோ என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்துட்டு அப்படியே பாத்வே உள்ள போலாம். நிறைய கேபின்ஸ் இருக்கு. இங்க வந்துட்டு நம்மளோட குட்டி பெயிண்டிங் சுய சரித்திரம் மாதிரி வந்து வரைஞ்சும் எழுதியும் வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி என்னோட கெரியர் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது. ஒன் வேர் இட் ஆல் பிகன் போட்டு ஸோ எப்படி எனக்கு மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி வந்துட்டு அதை நான் கெரியரா பேஷனா மாத்தினேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தி ஜர்னி ஸ்டில் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த சைட்ல நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கனால இந்த சைடு ஷீக்கா எலிகென்ட்டா இருக்கணும்னு ஒரே ஒரு சென்டர் பீஸ் மட்டும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்டா ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா கலர் கோட் இஸ் ஒயிட் 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 ஒன்லி. பிகாஸ் ஒயிட் இஸ் பாசிட்டிவிட்டி. We need only positive energy. நெகட்டிவிட்டியை நாங்க உள்ளே விட மாட்டோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட மேக்கப் கேபின். ஒன் வேர் லாட் ஆஃப் தீப்திஸ் கருத்து வெளியே வருது இந்த இடத்துல தான். மோஸ்டா நான் மேக்கப் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறது, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் இங்க தான் நான் எடுப்பேன். அண்ட் இதுதான் என்னோட ஸ்டேஜ். இந்த சேருக்கு ஒரு கதை இருக்கு. முதல் வீட்டுல பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது கிளைண்ட்ஸுக்கு ட்ரையல் மேக்கப் கொடுக்கணும்னு வாங்கின சேர் இது. நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கிளைண்ட் ட்ரையலுக்கு வந்தாலும் இதுலதான் உட்கார வைப்பேன். மாடல் டெமோவுமே இந்த சேர்ல தான் வந்துட்டு உட்கார வச்சு பண்ணுவேன். ரொம்ப சென்டிமெண்டலா எனக்கு இந்த சேர் வந்து ராசி. கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒயிட் தீம் தான். என்னடா கூட எல்லாம் வந்துட்டு செவுத்துல அடுக்கி வச்சிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. போஹோ ஸ்டைல் டெக்கார் பார்க்கவே ரொம்ப எலிகென்ட்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உட்காந்து கிளாஸஸ் கவனிப்பாங்க. இந்த ரோ வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டிவி, அந்த ரோக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறையக்கூடாது, நல்லா கிளாரிட்டி இருக்கணும்னு பில்லர்ல இன்னொரு டிவியுமே பிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு கரெக்டான ரீச் இருக்கணும். ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, பேக் ரோல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரின்ட்டு எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாம ஸ்டுடியோ செட்டப்பே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் ஸ்டேஷன். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கணும்னு இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இல்லுமினேட்டிங் மிரர். ஸோ செப்பரேட்டா வெளியே லைட்ஸ் இல்லாம இது வந்து மிரருக்குள்ளேயே எரியிற ஒரு லைட். நம்மளோட லோகோவை இதுல என்கிரேவ் பண்ணி இந்த மிரர்ஸை நாங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் வெயிட்டா செலவாச்சுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே. இந்த ஸ்டேஜ்ல நின்னாலே வந்துட்டு எனக்கு ஒரு தனி பவர்னே சொல்லலாம். சும்மாவே போல்டு தான், எக்ஸ்ட்ரா போல்ட்னஸ் வர மாதிரி இருக்கும். கருத்துக்களா வந்து நம்ம வாயில இருந்து அப்படி கூயும். அபார்ட் ஃப்ரம் தட் இங்க நிற்கும் போது வந்துட்டு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும். எனக்கு என்னை நம்பி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கணும்ன்ற பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தியாகி ஒரு வேற தீப்தியா நான் இங்க நின்றுட்டு இருப்பேன். ஐ மை செல்ஃப் லவ் தட் தீப்தி. ஸோ எனக்குன்னு ஒரு அடையாளம், அங்கீகாரம், மரியாதையா நானே என்ன நானே பார்க்க ஆரம்பிச்சது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி எஜுகேட்டர் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த ப்ரொஃபஷன் மேல அலாதியான மரியாதை. என் ப்ரொஃபஷனை நான் ரொம்ப மதிக்கிறேன். கடவுள் எனக்கு முதல்ல என் ப்ரொஃபஷன் தான். சிந்தனை செய் மனமேன்றது வந்துட்டு சிந்தனை எங்க வரும்? நம்ம பாத்ரூம்குள்ளதான் வரும். இட்ஸ் a selfie point for my students. நாங்க வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விங்ஸ் தரோம் to fly to their dreams. அதனால தான் வந்துட்டு இங்க அழகா வந்து இந்த எம்டி ஸ்பேஸ விங்ஸ் வச்சு நாங்க வந்து டெக்கார் பண்ணியிருக்கோம். This is my cabin. இங்க தான் நான் உட்கார்ந்து என்னோட கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த ஒர்க்ஸ் பாக்குறது, நிறைய செல்ஃபி வீடியோஸ், அவுட்ஃபிட் ஆஃப் த டே வீடியோஸ் எல்லாம் இங்க தான் பாப்பீங்க. இந்த மிரரே வந்துட்டு ரொம்ப அழகா நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அழகா ஒரு பெண்மைய நளினத்தை குறிக்கிற மாதிரி போஹோ ஸ்டைல்ல இங்க அழகா டெக்கார் பண்ணியிருக்கோம். அப்படி பாக்குறதுக்கு ஷீக்கா எலிகென்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி செட்டப்னு சொல்லலாம். அதாவது என்னோட செல்ஃபி செட்டப்னு நான் வச்சேன். ஆனா நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அவங்களோட ஸ்டோரியில் இருக்கும். எப்படி அழகா நின்று மிரர்ல வச்சு போட்டோ எடுத்து போட்டுப்பாங்க. இது என்னோட சேர். முதுகு வலி இருக்கிறவங்க ப்ளீஸ் இந்த மாதிரி அப்போலோல பேக்குக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும். உங்க சேர்ல வாங்கி ஃபிட் பண்ணிக்கோங்க. நானும் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைன்னா முதுகு பின்னி பெனல் எடுத்துரும் எனக்கு. இங்க இருக்கிறதுலயே ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா என் பாட்டி. ஷீ இஸ் நோ மோர். பட் எனக்கு எங்க பாட்டி தான் உலகத்திலேயே எல்லாமே. பட் என்ன பொறுத்தவரை எங்க பாட்டி இப்பவுமே என் கூடவே இருக்காங்கன்றத
நான் நினைச்சிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள்ல நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளோட ஃபைல்ஸ் லேப்டாப் அதெல்லாம் வச்சு வேலை செய்யணும்னு ஆசை. ஆனா ஃபைல்ஸுக்கும் லேப்டாப்புக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அதை விட இன்னொரு விஷயம், நாங்க எல்லாம் உட்காந்து நிறைய ஃபுட் எல்லாம் வச்சு ரவுண்ட் கட்டி சாப்பிட்றதுக்கும் இந்த டேபிள் ஒரு மினி டைனிங் டேபிளா யூஸ் ஆகுது. இந்த சைடு வந்துட்டு என்னோட பேகு அண்ட் இங்க வந்து அலெக்ஸா வச்சிருக்கேன் ஃபார் மியூசிக். இங்க வந்து நம்மளோட கம்ப்ளீட் ஸ்டுடியோவோட சிசிடிவி இருக்கு. யாரும் என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம ஒரு கேபின்ல மக்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஈஸியா மானிட்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப். ஸோ இங்க கேமரா, அங்க பாத்தீங்கன்னா என்னோட சேர் தான். நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் எல்லாத்தோட ஸ்டாக்குமே இந்த கேபின்குள்ள இருக்கும். அடுத்து நம்ம சுவிட்சர்லாண்டுக்குள்ள போறோம். இந்த கேபின் தான் ஜிலுஜிலுன்னு இருக்கிற கேபின். பியூட்டி கேபினோட ட்ரெயினர் ஐசி பிரின்சஸ் மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு, இல்லன்னா மேடம் உருகிடுவாங்க, பெரிய ஐஸ்கிரீம் இவங்க. திஸ் இஸ் வேர் பியூட்டி ட்ரைனிங் ஹேப்பன். ரொம்பவே லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. 5 to 6 மேக்ஸிமமே அவ்வளவுதான். திஸ் கேபின் இஸ் கம்ப்ளீட்லி ஒயிட். டிசைனை செலக்ட் பண்ணதே அம்மா தான். ஹேர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் ஹேர் வாஷ் செக்ஷன், கம்ப்ளீட் ஸ்டெரிலைசர். ஸ்டெரிலைசிங் இஸ் மேண்டட்டரி. இந்த ஜர்னி ஏன் கூட எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. உண்மை சொல்லணும், பயப்படாம சொல்லு. பயப்படவே மாட்டேன், ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. இப்ப சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இப்ப சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, 13 இயர்ஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸ். சோ தெரிஞ்ச விஷயம் தான். ஃபேஷியலுக்கும் லாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கும் பெட் வாங்கி வச்சா நம்ம ஆளுங்க ஷிஃப்ட் போட்டு இதுல படுத்துக்குவாங்க. இந்த போர்டுக்கு எனக்கு இவங்களுக்கு எவ்வாறு சண்டை வரும். தேவைப்படுறப்போ இந்த போர்டே இருக்காது, எடுத்துட்டு வந்து இவங்க வச்சுப்பாங்க, வரைவாங்க, எழுதுவாங்க, எழுதி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. We are all friends. Everything is fair in friendship also. Thank you, bye. Last but not the least, my favorite cabin of all, நெயில் கேபின். இங்க தான் நெயில் கிளாஸஸ் எல்லாம் நாங்க எடுப்போம். இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அப்புறம் அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. நீங்க கேட்கலாம் எதுக்கு 2 ஃப்ரிட்ஜ்னு. டெலிவரி அட்ரஸ தப்பா போட்டனால இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் டெலிவரி ஆயிடுச்சு. அப்படியே திரும்பினீங்கன்னா லல்லா அப்படின்னு உட்காந்துருக்காங்க பாருங்க பிரீத்தி வந்து அவங்களோட எடிட்டிங் ஒர்க், நெயிலுக்கு கண்டென்ட் எல்லாம் இங்கதான் எடுத்துட்டு இருப்பாங்க. பிரீத்தி நீ ஏதாவது பேசலாம், பொம்மை மாதிரி நீ வந்து உட்காரணும்ட்டு இல்ல. நீ வந்து ஸ்டுடியோ டூர் தானே எடுக்கிற, பேசாம அதை எடுக்க முடியாது. ஸ்டுடியோ டூர் எடுக்கும் போது ஸ்டுடியோவோட ப்ராப்பர்ட்டிஸையும் எடுக்கணும். நான் ப்ராப்பர்ட்டி நெயில் பெயிண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இந்த குட்டி லாக்கர்ஸ் மாதிரி இருக்குதுல நெயில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நெயில் கிளாஸுக்கு வந்துட்டு மஸ்ட் வந்து டிவி இல்லாம நெயில் கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நெயில் இவ்வளோண்டு இடம்ன்றனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஜூம் இன் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும்ன்றனால இங்க டிவி நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். So that's it. This is the final video of our studio tour. நன்றி, வணக்கம்.